நம்ம ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 64 அதிகாரங்களை முடிச்சிட்டோம். இன்னைக்கு 65ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பி கொள்ளலாம். யூதர்கள் தங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பே கிடையாது. அதான் அவங்களுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். ஆனால் தீர்க்கர்கள் ஏற்கனவே முன்னறிஞ்சு புறவினத்து மக்களும் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிங்கிற சுவிசேஷத்தை புக்கு ஃபுல்லாக சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபட்டிக் புக்கு ஃபுல்லாக அப்படி சொல்லப்பட்ட ஒரு விசேஷ சாப்டர் தான் சாப்டர் 65. இந்த அதிகாரத்தில் விசேஷமாக யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் எப்படி சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவாங்களோ அதே போல ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஆண்டுகள் கணக்காய் சிறையிருப்பில் இருக்கிறாங்கல்ல, அந்த சிறையிருப்பிலிருந்து, என்ன சிறையிருப்பு? மெய் தெய்வம் யாருன்னு தெரியாத சிறையிருப்பு, ஏன் இதை தொழுது கொள்கிறோம் என்று தெரியாத சிறையிருப்பு, நித்தியம் என்று ஒன்று உண்டு என்று அறியாத சிறையிருப்பு, இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு தான் புறவினத்து மக்களுக்கு. அப்படிப்பட்ட மக்களும் ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்கிற ஒரு சாப்டர் தான் ஏசாயா 65ஆவது அதிகாரம். இதில் விசேஷமாக எப்படி புறவினத்து மக்கள் மீட்கப்படுவாங்க என்பதும் சொல்லப்பட்டிருக்கும். அதோடு கூட இஸ்ரவேல் மக்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா என்னதான் அவங்க ஆபிரகாமின் சந்ததியாக இருந்தாலும் அவங்களுக்கும் தீர்ப்பு உண்டு என்ற செய்தி இங்கே சொல்லப்பட்டிருக்குது. அத்தோடு கூட இந்த 65, 66ஆம் அதிகாரங்கள் கடைசி கால செய்திகளை நிறைய உள்ளடக்கி இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம தியானிக்கலைன்னா கூட இங்கும் அங்குமாய் சில வசனங்களை நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். 65 முதல் வசனம் வாசிக்கலாமா? என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். சரி, முதல் 2 வசனம் சொல்லுது, என்னை தேடாத ஜனத்துக்கு நான் என்ன செய்யறேன்? வெளிப்படுத்துறேன். முதல் வசனம் என்ன சொல்லுது? திரும்ப வாசிங்க. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களால என்ன செய்யப்பட்டேன்? தேடப்பட்டேன். நமக்கெல்லாம் தெரியுமா இயேசு யாருன்ட்டு? இந்தியாவில் உள்ள மக்களுக்கு இயேசு யாருன்னே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய ரட்சிப்பு 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். நற்செய்தி சொல்லப்பட்டது. மெய் தெய்வம் யாருன்னு தெரியாத மக்கள் ஆகிய நாம் அவரை தேடும்படி ஆண்டவர் வச்சாராம். ரொம்ப அழகான ஒரு ப்ராஃபட்டிக் வேர்டு. என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். காட் ஹி ரிவீல்ட் ஹிம்செல்ஃப். தன்னையே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நான் இங்கே இருக்கிறேன். நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர், நானே என் காதால சாட்சி கேட்டிருக்கிறேன், யாரு மெய் தெய்வம்னு தெரியாது, ஆனால் கனவுல தோன்றி நான் தான் தெய்வம், நான் தான் இயேசுன்னு எனக்கு ஆண்டவர் சொன்னாருன்னு நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்கல்ல. எத்தனையோ பேருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன், நம்ம பார்க்குறோம். அப்போது அவரை தேடாத நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அவரே தன்னை வெளிப்படுத்துகிறாராம். அவரே தன்னை வெளிப்படுத்த இந்த ஒரு வசனத்தை உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு கூட நீங்கள் ப்ராமிஸாக கிளைம் பண்ணலாம். ஆண்டவரே, உங்களை விசாரிக்கவும் இல்லை, உங்களை குறித்து கேள்விப்படவும் இல்லை, உங்கள் தேடவும் மாட்டிக்கிறாங்க ஆண்டவரே, தேடுற இருதயமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு அங்கலாய்ச்சி வந்தீங்கல்ல, உங்களுக்கு இதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம். என்னை குறித்து தேடாத உன் குடும்பத்தார் என்னை தேடும்படி நான் கிரியை செய்வேன். இது முழு உலகத்துக்குள்ள வாக்கு தத்தம், அப்போ எனக்கும் உள்ள வாக்கு தத்தம். சரியா? ஸோ முதல் செய்தி தேடாத புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பு. 2வது செய்தி என்ன சொல்றாரு? 3வது வசனம் வாசிங்க. அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி. எந்த ஜனங்கள்? தேடாத ஜனங்கள். அவங்க எப்படியெல்லாம் ஆராதனை செஞ்சாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. என்ன தேடல, ஆனா தோட்டத்துல தூபம் காட்டினாங்க. அடுத்த வசனம், பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க,
இதை குறித்து நான் டீட்டெயிலாக படித்தேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்குது. பன்றி இறைச்சியை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 நாள் 3 நாள் அதை ஒரு திரவம் மாதிரி செய்வாங்களாம், அதை ஒரு பானம் மாதிரி செய்வாங்களாம், அதை கொண்டாந்து கடவுளுக்கு பலி செலுத்துவாங்களாம். என் கடவுள் இதைத்தான் விரும்புது அப்படின்னு இரத்தத்தை பலியாய் செலுத்துவாங்களாம். அந்த புறவினத்து மக்களுடைய வழிபாடுகள் அவ்வளோ அருவருப்பானவைகள். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளோ அருவருப்பா இவங்க செய்கிற இந்த ஆராதனைகள் எல்லாம் பார்த்து கூட நான் இவங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறேன். இந்த பின்னாடி உள்ள வசனங்கள் எதை சொல்லுதுன்னா, புறவினத்து மக்களுடைய வழிபாடுகளை சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள். எப்படியா? உங்க இயேசுலாம் எனக்கு வேண்டாம், நீங்க உங்க கடவுளை நீங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்களா ஒரு கூட்டம்? அதான் புறவினத்து வழிபாடு. ஆண்டவர் சொல்றாரு, அவங்க செய்யறது தப்பு, ஆனா சத்தியத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இதுதான் புறவினத்து மக்களுடைய வழிபாடு, வாழ்க்கை முறை. இந்த ஜனங்களால நான் கண்டறியப்படுகிறேன், இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு தருகிறேன். இதுதான் தேவனுடைய வெளியேறப்பட்ட அன்பு. இந்த வசனம் மட்டும் எழுதப்படாது இருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க முடியாது. இந்த வசனத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணதுனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, புறவினத்து மக்களுக்கு ரட்சிப்பு. அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் சரி தக்கதாக அவர்கள் மடியிலே சரி கட்டுவேன். நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது புறவினத்து மக்களுக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, அவங்க தான் அறியாமையில செஞ்சாங்க, நீங்க கூட என்ன செஞ்சீங்க, அதே வழியை பின்பற்றினீங்க. சோ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது. அவங்களுக்கு தெரியாது, அவங்க பின்பற்றாங்க. உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் உண்மையான வழியை பின்பற்றினா தண்டனை யாருக்கு அதிகம்? சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. அறிஞ்சு செய்யறவங்களுக்கு தான் தண்டனை என்னது அதிகம். அப்ப நம்ம ரொம்ப பயத்தோட தேவனை சேவிக்கணும். ஆண்டவரே, எல்லாம் தெரிஞ்ச பிறகு நான் வழி விலகி போயிடக்கூடாது, எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கும். 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சரி, ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். 9 யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்துக் கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள். தீர்க்கதரிசி சொல்ற அடுத்த செய்தி, ஒரு திராட்சை கொலையில கொஞ்சம் ரசம் இருக்குதுன்னு பார்க்கும்போது நீ அதை என்ன செய்யாத, அழிக்காத, அது ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறார். இஸ்ரவேலரை முற்றிலும் அழிச்சாரா? தேவன் அழிக்கல. ஏன் தெரியுமா? அந்த சந்ததியிலிருந்து தான் யார் வரப்போகிறார்? மேசியா வரப்போகிறார். மேசியாவாகிய அந்த வித்து, அந்த ஆசீர்வாதம், அதை பிதா பார்த்ததுனால எல்லாரையும் அழிக்கல, ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுக்கிட்டே வரார். சொல்லிட்டு அந்த வசனத்தை, யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். மேசியா வரணும், அவர் ரட்சிப்பை கொடுக்கணும். அதனால எல்லாரையும் அழிக்க மாட்டேன், ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம வாழ்க்கையில கூட தேவ தண்டனை ரொம்ப வந்துச்சுன்னா நம்மளை முற்றிலும் அழிச்சிருவார். ஆண்டவர் அப்படி செய்யல, ஒரு இரக்கத்தை எப்பவுமே காட்டிட்டு இருக்கிறார். அந்த இரக்கத்துக்கு தான் நம்ம நன்றி உள்ளவங்களா இருக்கணும். பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் ஆண்டவருடைய ஊழிய செய்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. 13 வாசிங்க. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். யாருக்கு சொல்றாருன்னா, திரும்பி வர்றாங்கல்ல மக்கள், அந்த திரும்பி வந்த பிறகு கூட ஒரு சின்ன கூட்டம் தான் கடவுளை உண்மையா சேவிச்சுதான், மீதி கூட்டம் என்ன செய்யல, சேவிக்கல. அப்போ உண்மையா சேவிக்கிற மக்களுக்கு என்ன பிளஸ்ஸிங், அதான் இந்த வசனம் சொல்லுது. இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள், என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். ஆண்டவர் எப்பவுமே அவருக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்குள்ள வித்தியாசத்தை அப்படியே பிரத்யட்சமா காட்டுகிற ஒரு தேவன்.
உங்களால் ஏன்ற அளவு ஒரு சின்ன ஊழியத்தை ஆண்டவருக்கு செஞ்சுட்டே போனீங்கன்னா ஆண்டவர் அந்த வித்தியாசத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் காட்டுவார், உங்கள் சந்ததியிலையும் காட்டுவார். எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம். அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்காது, உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, சந்தோஷம் இருக்கும். அவங்க நல்லா சாப்பிடுவாங்க, அடிக்கடி சுகவீனமாவாங்க. நீங்கள் நல்லாலாம் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் நல்லா சுகதேகியாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சால் பாதுகாப்பு இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சந்ததியின் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு கஷ்டமாகவே வைக்க மாட்டார். ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு மேலே வந்தவொடனே தூக்கிட்டு போயிடுவார், மேலே ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், நல்லா புசிக்க வைப்பார், நல்லா உடுத்த வைப்பார், நல்லா வாழ வைப்பார். அதனால் ஒரு ஊழியக்காரன் மேலே வந்து பற்றியாப்பா அவனுக்கு என்ன ஒரு இது வந்துருச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் சாப்பாடு இல்லாத எத்தனை நாள் அழுதான், எவ்வளோ நாள் அவங்க குடும்பமாக உபவாசிச்சாங்க, எவ்வளோ நாள் கண்ணீர் விட்டாங்க, அது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு மேலே இருக்கிறாங்கன்னா உயர்த்தி வைத்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் ஒரு கம்பெனியில் எம்டியாக இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறவங்க நல்ல காரில் போனால் யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க மேலே வரும்போது நல்லா இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்பா உங்கள் பிள்ளைங்க இப்படித்தான்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இங்கே ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், தன்னை சேவிக்கிறவங்களுக்கு கடவுள் என்னெல்லாம் பிளஸிங் தராரு. 16 வாசிங்க. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஆண்டவரை சேவிக்கிறவங்களுக்கு God முந்தின இடுக்கண்கள் எல்லாம் மறந்து போக வைப்பார். எல்லா கவலைகளும் மாறும். நீங்கள் ரொம்ப நாளாக பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்னே நினைக்காதீங்க. எதுவுமே உலகத்தில் நிரந்தரம் இல்லாதது. உங்கள் பிரச்சனை கூட நிரந்தரம் இல்லாதது. போன வாரம் வந்துச்சுன்னா இந்த வாரம் மாற்றிடுவார், அடுத்த வாரம் வேறு பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வாரம் மாற்றுவார். ஒவ்வொன்றுக்கு பின்ன ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒவ்வொருக்கு பிறகு ஒரு பாடம், ஒரு கற்றுக்கொள்ளுதல். அதனால் முந்தின இடுக்கண்களெல்லாம் என்ன செஞ்சிருமா, மறக்கப்பட்டு போகும். பூமியில் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ணுறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டாலும் உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆனால் ஒரு ராஜ்யம் வரப்போகுது, அங்கே உங்களுக்கு என்ன கிடையாது, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, உபத்திரம் கிடையாது. அடுத்த வசனம் அதான் சொல்லுது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. 17வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது என்ன பிளஸ்ஸிங் தருவேன்னு சொல்றாரு. அதோடு கூட 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை சொல்றார். வாசிக்கலாம் 20வது வசனம். அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று நல்லா கவனிங்க. இந்த வசனம் எந்த சூழ்நிலை மேல யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு யோசிக்கணும். சரி, திரும்பி வராங்களே, அவங்கள கொஞ்சம் வயசுல கூட சிலர் என்ன செஞ்சுக்கலாம், மறிச்சுக்கலாம். நம்ம காலத்தில் 2 வயசுலேயும் குழந்தை மறிக்குது, 8 வயசுலேயும் மறிக்குது, 30 வயசுலேயும் மறிக்கிறாங்க, 50 வயசுலேயும் மறிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராமிஸ் இப்போ உள்ள காலத்துக்கு கிடையாது. ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியில் அற்ப வயசுள்ள பாலகனும் கிடையாதான், தன் ஆயுள் பூரணமாகாத கிழவனும் கிடையாதான். இந்த வசனங்கள் எல்லாம் தேவனுடைய மீட்பின் ஆசீர்வாதங்களையும் சொல்லுது, அதோடு கூட நித்தியமாய் தரப்போகிற ஆசீர்வாதங்களையும் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். சரி. திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். கவனிங்க, முந்தின வசனம் என்ன சொல்லுச்சு, அற்ப ஆயுசுள்ள பாலகன் இல்ல. இந்த வசனம் என்ன சொல்லுது, வீடுகளை கட்டி பரலோகத்தில் போய் வீடா கட்ட போறோம். அப்போ வசனத்தை படிக்கும்போது இந்த வசனம் எதை சொல்லுது, இந்த வசனம் எதை சொல்லுது, இது மீட்ப சொல்லுது. முந்தின வசனம் 1000 வருஷ அரசாட்சியை சொல்லுது. ப்ராஃபட்டிக் புக்கே இப்படித்தான், 2 வசனம் ஒரு செய்தி சொல்லும், 3வது வசனம் வேற ஒரு செய்தி சொல்லும். 2 வசனம் ஒரு செய்தி சொல்லும், 3வது வசனம் வேறு ஒரு செய்தி சொல்லும். ஆகவே தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கும் பொழுது ரொம்ப கவனமா கருத்தா என்ன சொல்லுது என்பதை மைண்டில் வச்சு படித்தாதான் நமக்கு ஒவ்வொரு வசனமும் அதன் அர்த்தத்தோடு கூட புரியும். ஸோ இந்த சாப்டரில் 4 செய்திகள். புறஜாதியருடைய ரட்சிப்பு, இஸ்ரவேலுடைய பாவத்துக்கு தீர்ப்பு, தேவனை சேவிக்கிற ஊழியக்காரங்களுக்கு ஆசீர்வாதம்,
1000 வருஷ அரசாட்சியின் ஆசீர்வாதம். இதுதான் சாப்டர் 65ல் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நோட்டில் அட்லீஸ்ட் இந்த 4 பாயிண்ட்ஸையாவது நீங்கள் எழுதி வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து எடுத்து பார்த்தா கூட ஓ இதுதான் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, சாப்டர் 66 66ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். இதில் மிக முக்கியமாக ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்த பல தீர்க்க தரிசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்குது. எல்லாவற்றையும் விளக்கணும்னா நமக்கு ரொம்ப நேரமாகும். ஆகவே சுருக்கமாக உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் இந்த சாப்டர்லேருந்து சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த அதிகாரம் தேவன் எவ்வளோ பெரியவர், அவருடைய மகத்துவம் எவ்வளோ பெரியது என்ற ஒரு செய்தியோடு துவங்குது. ஆண்டவருக்கு வானம் சிங்காசனமா, பூமி எப்படி இருக்குதா? ஜஸ்ட் இமேஜின். அதெல்லாம் கற்பனை பண்ணியே பார்க்கவே முடியாது. ஃப்ளைட்டில் மேலே போகும்போது கீழே இருக்கிற மனிதர்கள்லாம் ஒரு எல்லை வரைக்கும் சின்ன சின்னதாக தெரிவாங்க. அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியாது, எங்கேயோ இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ சின்ன உயரத்தில் பறக்கிற ஒரு ஆகாய விமானத்திலேருந்து பூமியை பார்க்கும்போதே மனுஷங்கள்லாம் ஒன்றும் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற பரலோகத்தில் அவர் உட்கார்ந்தா கால் எங்கே இருக்குதா? அதை லிட்ரலாக அவ்வளோ ஜைஜாண்டிக்காக ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லலை. அவருடைய மகத்துவம் அவ்வளோ பெருசு. அவர் அவ்வளோ பெரிய தேவன். அந்த பெரிய தேவனுக்கு இவ்வளோண்டு ஒரு சிலையை செஞ்சு வச்சுட்டு இதுக்குள்ளே தான் கடவுள் இருக்கிறார் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அவமானம். அது அவருக்கு அவமானம். அவர் அவ்வளோ பெரிய ஆண்டவர், இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அது தேவனை மட்டுப்படுத்துறதா இருக்குது. இந்த அதிகாரம் துவங்கும் போதே தேவனுடைய மகத்துவத்தை, மகிமையான காரியங்களை சொல்லி துவங்குது. முதல் வசனம் வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்க ஆலயம் கட்டுறீங்களே, இந்த ஆலயத்துக்குள்ள நான் வாசம் பண்ற அளவுக்கு உங்க ஆலயங்கள்லாம் ரொம்ப பெருசு கிடையாது. ஆனா ஒண்ணு, எனக்கு முன்னாக பயந்து சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்கொண்டு தன்னை தாழ்த்துற ஒரு ஆத்மா இருக்குதே, அந்த ஆத்மா உள்ளத்துல நான் வாசம் செய்வேன் அப்படிங்கிறார். ஸோ கிறிஸ்டியானிட்டியுடைய பேசிக் ஃபவுண்டேஷனே காட் இன் மீ, எனக்குள்ள தேவன் இருக்கிறார். இது விளங்க முடியாத ஒரு சத்தியம், விவரிக்க முடியாத ஒரு உண்மை. ஒரு சாதாரண பெண்ணாகிய மரியாளுக்குள் இயேசு உள்ள ஒரு குழந்தையாய் அவதரித்தார். இது எப்படி? இவ்வளோ பெரிய ஒரு தேவன் ஒரு மனுஷனுக்குள்ள வர்றதா? எவ்வளோ ஆச்சரியம்! அன்னைக்கு எப்படி மனுஷீக உருவில் இயேசு வந்தாரோ அது போல இன்னைக்கு நமக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கிறாரு? ஆவியில் இருக்கிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவன் உள்ளத்துல நான் வாசம் பண்ணுவேன். புதிய ஏற்பாட்டுடைய சத்தியமே இதுதான். கிரைஸ்ட் இன் யூ த ஹோப் ஆஃப் க்ளோரி அப்படின்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறதே அந்த ரகசியம். நீங்க தான் தேவனுடைய ஆலயம், நீங்க தான் நிருபம். உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த சத்தியத்தை சரியா உணர்ந்துக்கிட்டோம்னா உலகத்துல நம்மள மாதிரி பாக்கியவான்கள் யாருமே கிடையாது. ஆண்டவர் தன்னுடைய மகத்துவத்தை சொல்லி இந்த அதிகாரத்தை துவங்குகிறார். 3வது வசனம் வாசிங்க. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும், சரி, ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும். அதாவது அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுளை உண்மையா சேவிக்கணும்னு சொல்றவங்க வாழ்க்கை வேற மாதிரி இருக்குதான். இப்படித்தான் நீ என்ன நேசிக்கணும்னா அவன் லைஃப் வேற மாதிரி இருக்குது. மாய்மாலமான பக்தி, இஸ்ரவேலுடைய மாய்மாலமான பக்தியை ஆண்டவருக்கு கடிந்து கொள்ளுகிறார். அடுத்த வசனத்தை வாசிமா. நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன். நான் கூப்பிடுறேன், மறு உத்தரவு கொடுக்கல. ஆனா என்ன செய்றீங்க? பலியிடுறீங்க, என்ன தொழுறேன்னு சொல்றீங்க. ஆனா என் வார்த்தைக்கு நீங்க என்ன செய்யறது இல்ல? செவி கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒன்னு சொல்லித்தாரேன். உலகத்துல நீங்க எதுக்கு ரொம்ப பயப்படணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு தான் பயப்படணும். இந்த வசனத்தை வாசிக்கிறது சாதாரணமா வாசிக்க கூடாது, பயபக்தியோடு கூட வாசிக்கணும். யூத ரபிமார்கள் யெகோவா தேவனுடைய நாமத்தை ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எழுதும் பொழுது அந்த பேனாவில் இங்கை கொட்டிட்டு கழுவிட்டு வேற ஒரு இங்கை ஃபில் பண்ணி யாவே அப்படின்னு எழுதிட்டு
அப்புறம் திரும்ப இங்கை கொட்டிட்டு வேற இங்கு ஃபில் பண்ணி தான் அடுத்து எழுதுவாங்களாம். ஜஸ்ட் இமேஜின், அது என்ன சும்மா ஆண்டவருக்கு எதையோ ஒன்று காட்டுறதா? அது தெய்வீகம், அது பக்தி, அது பரிசுத்தம். இதுதான் இன்னைக்கு திருச்சபையில் இல்லை. யார் ஆண்டவருக்கு பயப்படுறா சொல்லுங்க பாருங்க. ஐயோ தேவன் எழுந்தருளுகிறார் சபையில் அப்படிங்கிற அந்த பயம் இன்னைக்கு திருச்சபைகள்லேருந்து மறைந்து போய்கிட்டே இருக்குது. கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு மெய்யான பக்தியை தாங்க, ஆண்டவரே பயத்தோடு சேவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. இதெல்லாம் பலியிடுறீங்க, ஆனால் கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. மாய்மாலமான பக்தியை நான் வெறுக்கிறேங்கிறார். வாசிக்கலாமா? 5வது வசனம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆனா கூட ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருடைய வசனத்துக்கு என்ன செய்யுது? நடுங்குது. நீங்க வார்த்தையை கேளுங்க. பெரிய தேவன், மகா பெரியவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவர் பேசுனா நாங்க தாங்க மாட்டோம் அப்படின்னு தான் இஸ்ரவேலர்கள்லாம் சொன்னாங்க. மோசே அவர் பேச வேண்டாம்ப்பா, நீ பேசு, நீ கேட்டு சொல்லு, நாங்க கேட்டுக்கிறோம். அவர் பேசுனா நாங்க தாங்க மாட்டோம், அக்கினியை பார்த்தா பயமா இருக்குது. இன்னைக்கு இந்த பயம் இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குள்ள இருக்கணும். அவர் அன்புள்ளவர், அவரை நேசிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே களி கூறுங்கள். மெய்யான பக்தியை இஸ்ரவேலத்தை எதிர்பார்க்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 8வது வசனம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேரு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. அதாவது உபத்திரவ காலமும் மகா உபத்திரவ காலமும் வரும் பொழுது இஸ்ரவேலரில் 1,44,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கும். அதை குறித்து அநேகர் வித்தியாசமான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் ஒரு கூட்ட இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உபத்திரவ காலத்திலும் மகா உபத்திரவ காலத்திலும். அதான் சொல்றாரு, சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் பிள்ளைகளை பெறுகிறாள். ஒரே டைம்ல பல பிள்ளைகள் பெறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இங்க சொல்றார். அதன் பொருள் என்ன? உபத்திரவ காலத்தில் அநேக யூதர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. இதுதான் அதோடைய சத்தியம். கடைசி நாள்ல என்ன நடக்கும்? இன்னும் சில செய்தி அங்க சொல்லப்பட்டிருக்குது, வாசியுங்கள். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். இப்பெல்லாம் எருசலேமுக்காக ஜெபம் பண்றோமா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க ஜெபங்கள்ல எருசலேமுக்கு ஒரு ஜெபம் டெய்லி பண்ணணும். ஆண்டவரே எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்கிறோம். அப்ப நம்ம இப்ப என்ன செய்யறோம்? எருசலேம் ரட்சிக்கப்படணும் ஜெபம் பண்றோம். ஒரு நாள் எருசலேம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களோட சந்தோஷப்படுவோமா? இது 1000 வருஷ அரசாட்சியில மட்டும் இல்ல, உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் பலத்த கிரியைகளை செய்து உபத்திரவ காலங்களில் ரட்சிக்கப்படுவாங்களே, அதை கேட்டும் நம்ம சந்தோஷப்படுவோமா? அதோடு கூட சிறையிருப்புல திரும்பி வராங்களே, அந்த திரும்பி வருதலை பார்த்து நிறைய பேர், ஓ எருசலேம் 70 வருஷம் இருந்துச்சு சிறையிருப்புல, இப்ப திரும்பி வருது, நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்களாம். இது மீட்பின் ஆசீர்வாதத்தை சொல்ற ஒரு வசனம். பின்னாடி உள்ள வசனங்கள் எல்லாம் ஒரு தாய் அவரை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு நன்மை தருவேன் என்று மீட்பின் ஆசீர்வாதத்தை இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. கடைசியா ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். 18வது வசனம் வாசிங்க. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். எப்போ கூட்டி சேர்ப்பாரு? அவருடைய வருகையில் கூட்டி சேர்ப்பார். 22 வாசிங்க. நான் படைக்க போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவாங்க, இஸ்ரவேலர் மீட்கப்படுவாங்க, அநேகரை கர்த்தருக்கு காணிக்கையா கொண்டு வருவாங்க. முழு உலகத்திலும் இஸ்ரவேலர் ரட்சிப்பை குறித்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவருடைய புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று பல ப்ராஃபட்டிக் வேர்டை சொல்லி இந்த சாப்டர் முடியுது. நீங்க சின்னதா தெரிஞ்சுக்கோங்க, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆண்டவருடைய வருகையில பெரிய காரியங்கள் நடக்கும். வருகைக்கு முன்னதாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்படுவாங்க, மகா உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்படுவாங்க. அந்த உபத்திரவங்கள் நீங்கி தேவன் அவர்களை ஆறுதல் படுத்துவார் என்று பின்னாடி நடக்கிறதையும் வசனம் சொல்லுது.
சிறையிருப்பிலிருந்து வரும்பொழுது என்ன ஆசீர்வாதம் உண்டு என்று அந்நாட்களில் நடக்கிறதையும் இந்த சாப்டர் சொல்லுது. 4 செய்தி சுருக்கமாக எழுதிக்கோங்க. இந்த அதிகாரத்துடைய தலைப்பு கடைசி கால செய்தி, 1000 வருஷ அரசாட்சி. 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சொல்லும் பொழுது தேவனுடைய மகத்துவம் எவ்வளோ பெருசு அப்படின்னு வசனம் சொல்லுது. வசனம் 1-2. அதோடு கூட மெய்யான பக்தி, மாய்மாலமான பக்தி, பொய்யான பக்தி, இதை குறித்தும் ப்ராஃபட் எழுதி வச்சிருக்கிறாரு. கடைசி காலத்தை குறித்த பல தீர்க்க தரிசனங்கள் இந்த சாப்டரில் இருக்குது. அதோடு கூட 1000 வருஷ அரசாட்சியை கொடுத்த செய்திகளும் ஏறத்தாழ ஒரு 14 வசனங்கள் இதில் இருக்குது. ஆண்டவர் ஒரு ப்ராஃபட்டை இவ்வளவா அபிஷேகம் பண்ணி, இவ்வளவா அவருடைய வாயில தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வச்சு மற்ற ஒரு தீர்க்க தரிசிகளும் சொல்லிராத மிக அதிகமான ப்ராஃபஸீஸை சொன்ன ஒரு ப்ராஃபட் ஏசாயா தான்.